அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பலத்த கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் எழுப்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமாய் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்கள் சரீரங்களை எவ்வளவாய் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். எப்பொழுது பார்த்தாலும் உணவறிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பழக்கம், ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிடுவது இன்றைக்கு அநேகருக்கு பழக்கமாகிவிட்டது. அதிலும் குடிப்பழக்கத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய செயலுக்கு விரோதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் எந்த உணவை வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த உணவை மட்டும் இன்றைக்கு உண்கிற பிள்ளைகளை நாம் அநேகம் பார்க்கிறோம். உணவு பழக்கங்களால் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவாய் தேவ சமூகத்தில் பெருகி இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கால நியமங்கள் தேவனை எப்படி சார்ந்து இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த புலால் உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்கு கொடுத்தார் என்றால், அது எந்த உணவை நாம் உண்ண வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரில் இருக்கிற உயிரினங்களை நாம் உண்ணுவதற்கு ஆண்டவர் தடை செய்யவில்லை. உதாரணமாக மீன் நாம் உண்ணுகிறோம். அந்த மீன்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எந்த மீனை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகு செதில்கள் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. அவைகளின் மாமிசத்தை புசியாதிருந்து அவைகளில் உடல்களை அருவருப்பீர்களாக. தண்ணீர்களில் சிறகும் செதில்களும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது என்று தண்ணீரில் உள்ள உயிரினங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 11வது அதிகாரம் 9-12 வசனங்கள் வரை இந்த தீர்மானத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு மீன்கள் புசிக்கலாம். ஆனால் எந்த மீன்கள் புசிக்கலாம் என்றால், செதில் உள்ளதும் சிறகுகள் உள்ளதுமான மீன்களை நாம் புசிக்கலாம். இன்றைக்கு அநேகர் இதை தவிர எந்த மீனை வேண்டுமானால் உண்ணலாம் என்ற ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறார்கள்.
அன்பு பிள்ளைகளை, அப்படி இருந்தால் ஆண்டவர் பொதுவாக சொல்லியிருப்பார், எல்லா மீன்களையும் நீங்கள் உண்ணலாம் என்று சொல்லியிருப்பார். விசேஷமாக தண்ணீர்களில் இருக்கக்கூடிய மீன்களில் செதில் உள்ளதும் சிறகு உள்ளதுமாகிய இவைகளை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் புசிக்கக்கூடாது, அது உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். பின்பு இந்த உத்தரவை, இந்த தேவ கட்டளையை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் எத்தனை பேர் இதை மீறிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் நண்டு உண்கிற பழக்கம் இருக்கிறது, இறால் மீன் உண்கிற பழக்கம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது உங்களுக்கு அப்படி உண்டால் அது உங்களுக்கு அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து, பறவைகளில் நான் உண்ணக்கூடியது எது என்றால், பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில், கழுகு, கருடன், கடலூராஞ்சி, பருந்து, சகலவித வல்லூர், சகலவித காகம், தீக்குருவி, கூகை, செம்புரு, சகலவித டேகை, ஆந்தை, நீர்க்காகம், கோட்டான், நாரை, கூழக்கடா, குருகு, கொக்கு, சகலவித ராஜாளி, புழுக்கொத்தி, வௌவால் ஆகிய இவைகளே. அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகத்தை லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து நாம் 19வது வசனத்தில் வரை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் பறக்கிறவைகளில் வாசித்த இந்த பறவைகளை நாம் உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காகத்தை எத்தனை பேர் உண்கிற பழக்கம் இருக்கிறது, கொக்கு எத்தனை பேர் உண்கிற பழக்கம் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, பருந்து, அன்பு பிள்ளைகளை, இவைகளையெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லும்போது அவைகளை உண்ணலாம் என்று நம்முடைய இருதயம் எப்படி அதை ஈர்க்கிறது? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உணவை உண்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து, பறக்கிறவைகளில் நாம் உண்ணக்கூடியது என்னவென்றால், பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. ஆகிலும் பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், தரையிலே நீ தத்துவதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும், சோலையாம் என்னும் கிளிஜாதியாய் இருக்கிறதையும், அர்கேல் என்னும் கிளிஜாதியாய் இருக்கிறதையும், ஆகாயி என்னும் கிளிஜாதியாய் இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பார். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். பறக்கிறவைகளில் ஆண்டவர் உண்ணக்கூடிய பறவைகள், உயிரினங்கள், நீந்துகிற உயிரினங்கள் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பறக்கிறவைகள் கால்களுக்கு மேல் தொடையெலும்பு உள்ளதை நாம் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறவா புசிக்கக்கூடியது என்னவென்றால், விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். 4 காலால் நடக்கிற ஜீவன்களிலும்
தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். இவைகளில் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. அன்பு பிள்ளைகளே, விரிநகங்கள் இருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமல் அசைவோடாமல் இருக்கிற எந்த பிராணியும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவைகள் என்றால் பெருச்சாளி, எலி, சகலவித ஆமை, உடும்பு, அழுங்கும், ஓணான், பல்லி, பச்சோந்தி ஆகிய இவைகளே உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களின் தொகுப்பை நாம் சற்று யோசித்து பார்த்தால் இன்றைக்கு நாம் விரும்புகிற உணவுப் பொருள்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு மனுஷீகத்தில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுகூலங்கள் நம்மிலே எந்த அளவு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். அவர் சொல்லுகிற உணவு பழக்கங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு எந்த அளவு பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் மேலும் சொல்லுகிறார், பறவைகளில் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும், கருடனும், கடலூராஞ்சியும், பைரியும், வல்லூரும், சகலவித பருந்தும், சகலவித காகங்களும் என்று ஏற்கனவே நாம் படித்தோம். அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை, தானாய் இறந்து போனதை ஒன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை கொடுத்து விடலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மிலே நாம் எந்த அளவு பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்து பூமியிலே வாழ்கிற மிருகங்கள் இவைகளை புசிக்கலாம் என்றால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அருவருப்பானது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும், செம்மறியாடும், வெள்ளாடும், மானும், வெளிமானும், கலைமானும், வரையாடும், புலிமானும், சருகுமானும், புல்வாயுமே. மிருகங்களில் விரிகுழம்பு உள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம். அசை போடுகிறவைகளிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகம், முசல், குளிமுசல். அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுழம்பு இல்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. பன்றி புசிக்கத்தகாது, அது விரிகுழம்பு உள்ளதாய் இருந்தும் அசை போடாது இருக்கிறது. அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் பூமியில் வாழ்கிற விலங்கினங்களில் புசிக்கத்தக்கது எது என்றால் மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, மான், வெளிமான், கலைமான், வரையாடு, புள்ளிமான், சருகுமான், புல்வாயு. இவைகளுக்கு விரிகுழம்பு இருக்கிறது, அசை போடுகிறது. விரிகுழம்பு இருந்தும் அசை போடுகிற மிருகமாய் இருந்தும் அவைகளுக்கு விரிகுழம்பு இல்லை என்றால் அவைகளை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில மிருகங்கள்
அசை போடும், ஆனால் அதற்கு வெளியுறம்பு இருக்காது. அவைகளை புசிக்கக்கூடாது. உதாரணமாக பன்றி, முசல், இவைகளெல்லாம் பன்றி அங்கு புசிக்கத்தகாது. அது விரிகுளம்பு உள்ளது, ஆனால் அது அசை போடாது. எனவே அதை புசிக்கக்கூடாது. முயல், எந்த வகை முயலாக இருந்தாலும் அதை புசிக்கக்கூடாது. ஏனென்றால் அது அசை போடுகிறது, ஆனால் விரிகுளம்பு இல்லை அதற்கு. எனவே அதை புசிக்கக்கூடாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த வகை முயலாக இருந்தாலும் ஒட்டகமும் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உணவு பழக்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மத்தியிலே எப்படி கையாளப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு சங்கோஜமான ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். என்னவென்றால், அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே அங்கு ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்திலே கூடைகளை கட்டி அதில் மிருகங்களை அங்கு ஆண்டவர் பேதுருவுக்கு காண்பிக்கிறார். அந்த மிருகங்களை அவன் அடித்து புசி என்று சொல்லும்போது ஆண்டவர் அங்கு சொல்லுகிற வார்த்தை, பேதுருவனிடத்தில் இவைகளை நீ அடித்து புசி என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, அசுத்தமானது ஒன்று என் வாய்க்குள் போனது இல்லை என்று நீர் அதை அறிந்திருக்கிறீர். எனவே இதை நான் எப்படி புசிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, அது கொர்நேலியு வீட்டில் இருக்கக்கூடிய 3 புறஜாதி மக்களை ஆண்டவர் பேதுருவினிடத்தில் அனுப்பும்போது அவைகளை குறித்து கொடுத்த தரிசனம்தான் அந்த தரிசனம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் தேவன் அதை பரிசுத்தமாக்கிவிட்டார், அடித்து புசி என்று சொல்லுகிறாரே, அதனால் என்ன பயன், அதனால் என்ன தடை என்பதை அவர்கள் எதிரிடையாக எண்ணி இன்றைக்கு முயல், பன்றி, காகம், நண்டு, இறால் போன்ற விலங்குகளை புசித்து அவர்கள் சாப்பிடுகிற பழக்கங்களாக கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து புசி, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லையே. அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சொல்லி அவனுக்கு எச்சரித்தார். 3ஆம் தரமும் அப்படியே அவர் சொன்னார். பின்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கூடு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகமடைந்த வகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை அங்கு விசாரித்து கொண்டு வாசற்படியில் நின்றார்கள். இங்கு 3 முறை அந்த கூடு இறங்கவும் ஏறவுமாய் காணப்பட்டது. அந்த கூட்டுக்கு ஒப்பாக அந்த 3 முறை 3 புறஜாதி மக்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு முறை ஒரு விசை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பொருளை மீண்டும் அடித்து புசி என்று அவர் சொல்லுவாரா என்பதை யோசித்து பார்ப்போம். இதை சபைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால், கர்த்தருடைய வேத சத்தியத்தை அறியாமல், மக்கள் மத்தியிலே அதற்கு ஒரு விழிப்புணர்வு காட்டாமல் இன்றைக்கு எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்கின்ற ஒரு போதகத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அநேக விசுவாச பிள்ளைகள் போதகர் சொல்லி இருக்கிறாரே அதற்கு தடையில்லை என்று சொல்லி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை சொல்லுகிற போதகர்கள் ஆராய்ச்சி செய்யாமல்
எந்த பொருளாக இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு என்று சொல்லும்போது அது எவ்வளவு அபத்தமான ஒரு போதகம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? நம்மை போல அவர் சொல்லியதை மாற்றி அமைப்பாரா? இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன அந்த கருத்து என்ன என்றால், அது புறஜாதி மக்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை குறித்து அங்கு பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களை கெடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு போதனையை கேட்டு தங்களை கெடுத்துக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த போதனைக்கு ஒரு வேளை உட்பட்டு இருந்தால் அதை நீங்கள் மாற்றி அவைகளிலிருந்து விலகி ஆண்டவர் புசிக்க கொடுத்த ஆகாரம் எது? விலங்குகளில் ஆடு, மாடு, பின்பு மான், எல்லாவித மான் இனங்களும் விரிகுளம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமாக இவைகளை புசிக்கலாம். புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகம், பன்றி, குழிமுதல் இவைகளை ஒரு காலம் புசிக்கக்கூடாது. தண்ணீர்களில் இருக்கிறவைகளை புசிக்க வேண்டுமென்றால் செதில் உள்ளதும் சிறைகள் உள்ளதுமாகிய இவைகளை புசிக்க வேண்டும். பறக்கிறவைகளில் எவைகளை புசிக்க வேண்டுமென்றால் கால்களுக்கு மேல் தொடை உள்ளவைகளை பறக்கிறவைகளை புசிக்கலாம். தானாய் இருந்ததை நாம் புசிக்கக்கூடாது. இவைகளை தவிர வேறு எந்த புலால் உணவும் நாம் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் 2 புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறார். லேவியராகமம் 11வது அதிகாரத்திலேயும் உபாகமம் 14வது அதிகாரத்திலேயும் எழுதியிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஒருவேளை இதுகாரும் இதை குறித்து தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், இன்றைக்கு நான் சொன்ன இந்த விளக்கம் வேத ஆதாரத்தை நீங்கள் படித்து அதை ஏற்று உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்வதற்கு பிரயோஜனமில்லாத புலால் உணவை நாங்கள் உண்ணாமல், ஆண்டவர் நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த புலால் உணவை மட்டும் நாங்கள் உண்டு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்குள் ஒரு மாறுபாட்டை நீங்கள் இதில் அடிமையாகி இருந்தால் உங்களுக்குள் ஒரு மாறுபாட்டை நீங்கள் உருவாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.